friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது Boya by M1DM. இது dual omni directional mic. இந்த மைக்கான unboxing review பத்தி தான் வீடியோக்குள்ள பார்க்க போறோம். இப்போ unboxing பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க bell ஐகானை click பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த மைக் எதுக்கு பெரும்பாலும் யூஸ் ஆகுதுன்னா நீங்கள் இன்டர்வியூ பண்ணுறவங்க, குக்கிங் சேனல் நடத்துகிறவங்க, ரெண்டு பேருக்கு நடுவில் நடக்கிற கான்வர்சேஷனை வீடியோ மேக் பண்ண நினைக்கிறவங்க இந்த மைக் வாங்கிக்கலாம். இப்போ அன்பாக்சிங் உள்ள ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. ஃபஸ்ட்டு உள்ள ஓப்பன் பண்ண பிறகு பவுச்சுக்குள்ளே தான் மைக்கெல்லாம் வச்சுருக்காங்க. வெளியே யூசர் மேனுவல் வச்சுருக்காங்க. இந்த மைக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணிக்கலாம், கேமராலையும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆடியோ மிக்சர்லேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம், அது போக லேப்டாப்லேயும் ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். ஒரு மல்டிபர்பஸ் மைக்கு தான் இது. இந்த மைக்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பேட்ரி வந்து கேமரா யூஸ் பண்ண மட்டும் தான் கண்டென்சரில் பேட்ரி இன்சர்ட் பண்ணணும். ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு பேட்ரி இன்சர்ட் பண்ண தேவையில்லை. இது வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. 1 இயருக்கு வாரண்டி கொடுத்துருக்காங்க. நடுவில் ஏதாவது டிஃபெக்ட் ஆச்சுன்னா நீங்கள் வாரண்டி கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பவுச்சுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மைக் குவாலிட்டி செக் பண்ணதுக்கான டேக் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இருக்கிறது மைக்கோட அக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க. இது சிலிக்கான் பால் கொடுத்துருக்காங்க. இப்போ மைக் வெளியே எடுக்கலாம். 2 மைக்கோட கேபிள்ஸையும் ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்காக வெல்க்ரோ கொடுத்துருக்காங்க. பவுச் நல்லா லெதர்லேயே மேக் பண்ணியிருக்காங்க. செப்பரேட்டாகவே வெல்க்ரோ பண்ணி வச்சுக்கலாம், மிக்ஸ் ஆகாமல் வச்சுக்கிறதுக்கு. இப்போ மைக்கை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக்கில் மேக் பண்ணியிருக்காங்க. 2 மைக்கும் ஒரே மாடலில் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நார்மலாக வீட்டிலே ரூம்லேயே யூஸ் பண்ணுறப்ப அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அவுட்டோரில் யூஸ் பண்ணுறப்ப வின்ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க, அது யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கண்டென்சரில் பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு. கண்டென்சரில் கேமரா பாட்டமில் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும். நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறதுன்னா ஸ்மார்ட் ஃபோன் செலக்ட் பண்ணிக்கலாம். 3.5 mm ஜாக் இது. நீங்கள் மொபைல் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேட்ரி எப்படி இன்செர்ட் பண்ணுன்னு பார்க்கலாம். நீங்கள் டிஎஸ்எல்ஆர் கேமராவில் யூஸ் பண்ணால் மட்டுமே பேட்ரி யூஸ் பண்ணுங்கள். ஸ்மார்ட் ஃபோனுக்கு டைரெக்டாகவே நீங்கள் ஆடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். அதை யூசர் மேனுவலே மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாங்க ஸ்பெசிஃபிக்காக. கேமரா சுவிட்ச் வந்து ஆன் பண்ணிட்டு நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் ஆடியோ ரெக்கார்டிங் பண்ண முடியாது. எப்பவுமே பாட்டமில் யூஸ் பண்ணிக்கோங்க. கிளாத்தில் கண்டென்சர் ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கான கிளிப் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக மைக் கூட வந்து அக்சசரிஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ரெண்டு மைக்கும் செப்பரேட்டாகவே கிளாத்தில் அட்டாச் பண்ணுற கிளிப் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வின்ஃபார்ம் இருக்குது, 2 வின்ஃபார்ம் இருக்குது. நீங்கள் ஆல் பண்ணால் மட்டும் வின்ஃபார்ம் யூஸ் பண்ணுங்கள். வீட்டில் யூஸ் பண்ணுறது வின்ஃபார்ம் தேவையில்லை. அடுத்ததாக சவுண்ட் மிக்சரில் கனெக்ட் பண்ணுற பின் கொடுத்துருக்காங்க. மெயினாக சொன்னால் பேட்ரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் டிஎஸ்எல்ஆரில் யூஸ் பண்ணால் மட்டுமே பேட்ரி யூஸ் பண்ணுங்கள், ஸ்மார்ட் ஃபோனுக்கு தேவையில்லை. இப்போ பைக்கில் நம்ம கிளிப்பையும் இன்ஃபார்மையும் அட்டாச் பண்ணலாம். கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணாலே லாக் ஆகிரும். இந்த மைக்லேயே இந்த கிளிப் உட்காரதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் நீங்கள் இன்சர்ட் பண்ணவே போதும்.
ப்ரெஸ் பண்ண லாக் ஆகிரும். அவ்வளோதான். இப்போ அடுத்த மைக்கில் கிளாத் பின் அட்டாச் பண்ணலாம். இந்த ஸ்பேஸில் வச்சு ப்ரெஸ் பண்ணாலே லாக் ஆகிரும். அடுத்து வின் ஃபோம் எடுத்து செட் பண்ணலாம். நீங்கள் அவுட்டோர் யூஸ் பண்ணால் மட்டுமே வின் ஃபோம் யூஸ் பண்ணுங்கள். வீட்டுக்குள்ளே ரெக்கார்டிங் பண்ணிட்டீங்கன்னா தேவையில்லை. இந்த மைக்கை நீங்கள் காலரில் ஃபிட் பண்ணி பேசணும்னு தேவையில்லை. ஷர்ட் பாக்கெட்டில் வச்சு பேசினாலே போதும், நல்லா கிளியராகவே கேட்குது. அதே மாதிரி 2 வயருக்கும் நல்லா டிஸ்டன்ஸ் இருக்குது. டோட்டலாக 4 மீட்டர் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் நல்லா டிஸ்டன்ஸில் நின்று வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். கண்டென்சரில் எப்போயுமே பாட்டம்லேயே சுவிட்ச் யூஸ் பண்ணிக்கோங்க, பேட்டரி யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த சவுண்ட் மிக்சரில் யூஸ் பண்ணுற அடாப்டர் எப்படி இன்சர்ட் பண்ணணும்னு பார்க்கலாம். பேக்கில் ஹோல் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அப்படியே இன்சர்ட் பண்ணி சவுண்ட் மிக்சரில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு ஸ்மார்ட் ஃபோன்லேயும் கேமராலையும் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது என்னோடய ஸ்மார்ட் ஃபோனில் நான் இன்சர்ட் பண்ணிட்டு மைக் செக் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நான் கேபிள் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். சந்தேகம் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஐக்கானை எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.